ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்னு தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஹீரோவோட சிஸ்டராக வந்து அந்த பேபி பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில விஷயங்களாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 8. சென்னோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி ஸ்பியர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த கோல்டன் பிளேடு பரம்பரை சொத்து, இதை எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு, இப்போ நான் உனக்கு கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அவர் கொடுத்தா, நம்ம ஃபேமிலி ட்ரெஷரை எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லி செங்கோ அந்த ஸ்பியரை வாங்கினா அவனால் அதை தூக்க முடியல. டம்முன்னு கீழே விட்டுருதான். அப்பா இது ஏன் ஹெவியாக இருக்குன்னு கேட்டா, நீ தகுதியானவன் இல்லை, அதனால தான் தைரியம் இல்லாத ஒரு கோலையா நீ இருக்க. எப்போ உன் மனசில் தைரியம் வருதோ அப்போ தான் உன்னால் இதை தூக்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ சோகமாக சென்னு கிளம்புறான். ஒரு ஜிம்மோட ஃப்ளையர்ஸ் அவன் வந்து ரீட் பண்ணி பார்க்குறான். ஓகே இது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சென்னு ரொம்பவே ஹாப்பி ஆகிறான். நம்ம ஹீரோவோட சிஸ்டர் நுவானால பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க அப்பா அம்மா வளர்க்க போல கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவளுக்கு பால் பாட்டில கொடுக்கவா, அவ பவர்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. இல்லைங்க தங்கச்சிக்கு எப்படி அவன் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணு கத்துக்கணும்னு சொல்லவும், என் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் நானே கத்துக்கல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கண்ணிலையும் அந்த ஜிம்மோட அட்வர்டைஸ்மெண்ட் கண்ணில் படுது. உங்க பவர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜிம்முக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கான். அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எனக்கு வீக்காக தான் தெரியும், பட் என் சிஸ்டருக்கு ஸ்ட்ராங்கா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ போய் பார்த்தா குழந்தையெல்லாம் இங்க கூட்டிட்டு வரக்கூடாதுப்பான்னு அங்க இருக்கிறவன் சொன்னா. ட்ரைனிங்கே இந்த குழந்தைக்கு தான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ சன்றாங்க அந்த இடத்துல வந்து நிக்கிறா. பார்த்தா சன்றாங் கிட்ட வந்து இந்த இடத்தோட பிரீமியம் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு. இந்த விஐபி கார்டுல எக்ஸ்ட்ரா 2 பேரை கூட்டிட்டு வரலன்னு சொல்லவும் தாராளமா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவனும் வெல்கம் பண்றான். டெய்லி ட்ரைனிங்க்கு இந்த இடத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு சன்றாங் சொல்றா. ப்ளீஸ் என்ன உங்க டிசைபிளா ஏத்துக்கோங்க, பவர்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். ஈவன் இந்த டோர்னமெண்ட்ல நீங்க தோத்து போயிருந்தா கூட எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு நம்ம சொல்லவும், ஜிம்மோட ஓனர் தோத்து போனான்னு பப்ளிக்கா சொல்லவும் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. பிளாக் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கான்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றான். அவங்களுக்கு தான் நான் பர்சனலா ட்ரைனிங் கொடுப்பேன், ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் சொல்லவும் அவ்வளவான்னு சென்னு ஷாக் ஆனா. என்னோட விஐபி கார்டு இருக்கா, அவனுக்கு அதை வச்சு பர்சனலா ட்ரைனிங் கொடுக்கன்னு சன்றாங் சொல்லவும், சரி ஓகே 3 டெஸ்ட் வைக்க, அதுல நீ பாஸ் பண்ணா நான் உனக்கு பர்சனலா ட்ரைனிங் தரேன்னு அந்த லீடர் சொல்றான். எப்படியாச்சும் சென்னை இதுல ஃபெயில் பண்ணி விட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த லீடர் நினைக்கிறான். அங்கே இருக்கிற பஞ்சிங் பேக்கு 1 இன்ச் பஞ்சு தான் அவன் யூஸ் பண்ணுறான். அதுக்கே அது உடஞ்சு போயிருது. இந்த பஞ்சிங் பேக்கை நீ லைட்டாக அசைச்சிட்டேன்னா கூட பாஸ் பண்ணிடுவேன்னு அவர் சொல்லிட்டு மனசுக்குள்ள இருக்கிறது ஏன்ஷியன் டார்க் அயன்ஸ் அண்ட் யாராலையும் மூவ் பண்ண முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். உடனே இப்போ ஃபுல் பவரில் போயிட்டு குத்துனா அவன் எலும்பு தான் ப்ரோக் ஆகுது. அது லைட்டாக கூட அசையலை. சரிவா அடுத்த ட்ரையலையாச்சும் பாஸ் பண்ணிட்டியான்னு பார்ப்போம். அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. ஹீரோ தங்கச்சி லைட்டாக அதை பஞ்ச் பண்ணதுக்கே அது உடச்சிக்கிட்டு வெளியே போகுது. என்ன சத்தவங்க அவங்க திரும்புறத ஸ்லோ மோஷனில் நமக்கு காமிக்கிறாங்க. மின்னல் வேகத்தில் டக்குன்னு அந்த பேக்கை பிடிச்சி சோரியும் நம்ம ஹீரோ கட்டி முடிச்சிருந்தான். ஸோ என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் எதுவோ தெரியல. இந்த மிஷினை ரீசெண்டா தான் காலிபிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அங்க இருக்கிறவன் சொல்றான். இது பிகினர்ஸ் லெவல், நானும் இதுல தான் ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சன்றாங் சொல்றா. மிஸ் சன் இதை எப்படி பண்ணணும் இவனுக்கு வேணா செஞ்சு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சன்றாங்க போயிட்டு செஞ்சு காமிக்கிறா. 50 டன்ஸ் இருக்கிற பிளேட்டை அசால்ட்டாவா தூக்கி காமிக்கிறா. இப்போ அடுத்ததா சென் போயிட்டு அதுல உட்கார போகவும் ஃபுல் வெயிட்டையும் வந்து அங்க இருக்கிற பாடி ட்ரெயினர் போட்டு விட்டுருந்தான். சென்னும் எவ்வளவோ முக்கிய அதை தூக்க பாக்குறான். பட் அவனால அதை தூக்கவே முடியல. கஷ்டப்பட்டு அவன் அதை இழுத்ததுல மூக்குல ரத்தம் வந்து பறந்து போய் கீழே தான் விழுறா. பட் ஒரு இன்ச்சு கூட அவனால அதை அசைக்க முடியல. ஐயோ இவன் மயங்கிட்டா, சிபிஆர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினர் அவனுக்கு சிபிஆர் பண்ண போக வேணாம் அப்படின்னு சென்னு கதறிட்டு இருக்கான். நுவான் அந்த மொத்த வெயிட்டியா அசால்ட்டா தூக்கிட்டு இருக்கா. வாங்கலிங்க அப்படின்னு சன்றாங் சிக்னல் கொடுக்கவோ டக்கு நம்ம ஹீரோ அவன் தங்கச்சி தூக்குனா. அந்த மொத்த வெயிட்டு கீழே விழுந்ததுல இடமே அதிருது. இப்போ ஃபைனலான டெஸ்ட், இந்த ஒரு டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்டேன்னா கூட நான் உன்னை ஏத்துக்கிடுதேன். இது பவர் ஆஃப் கரேஜ், மனசளவுல தைரியம் இருக்கிறவங்களால தான் இதை தூக்க முடியும் நம்ம செஞ்சு காமிக்கவும். என்னோட ஃபேமிலி ஸ்பெயருக்கும் இதே டெக்னிக் தான் யூஸ் ஆகும். இதை நீ லைட்டா மேல தூக்கிட்டேன்னா கூட நாங்க உன்னை ஒத்துக்கிறோப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஃபேமிலி ஸ்பெயரை தூக்குறதுக்கோ இவனுக்கு டெஸ்ட் ஆஃப் கரேஜ் தான் தேவைப்படுது. ஒருவேளை நான் அதை தூக்கும் போது அது மொத்தமும் என் மேல வந்து விழுந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவன் லைட்டா பயப்படுறான். பட் இவன் பயந்துட்டு இருக்கிறத புரிஞ்சுட்டு நுவான் போயிட்டு அவன் மேல கை வச்சு உன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்றா. நம்ம ஹீரோ சன்றாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போயிட்டு அதை தூக்க ட்ரை பண்றான். இல்ல இவன் மார்ஷல் சொல்ல அஃபெக்ட் ஆகல. பட் இவனால தூக்க முடியுமான்னு அவங்க பார்த்தா லைட்டா அவன் அதை தூக்கிருந்தான். சென்னை அவனோட ஓன் பவர்ல தான் அதை லைட்டா தூக்கிருக்கான். பட் வான் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு டம்பிளை தூக்கவோ அவா பவரை யூஸ் பண்ணி சென்னை இதை தூக்கிருந்தான். பார்த்தா அந்த மொத்த பில்டிங்கும் அதிருது. நுவான் அந்த டம்பிளை மட்டும் தூக்கல, இந்த மொத்த பில்டிங்கையே தூக்கிட்டா. டக்கு நம்ம ஹீரோ பில்டிங்க்கு வெளியே போறான். நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி லைட்டா அந்த பில்டிங் மேல கால வைக்கவோ அது ஃபாஸ்டா கீழே இறங்குது. சென்னதை கீழே வைக்கவோ நம்ம ஹீரோவோ பில்டிங்க கீழே வைக்கிறா. சோ அதிர்வலை யாரும் அதை கண்டுக்கிடல. மொத்தமா தூக்கிட்ட தைரியமானவன் நிரூபிச்சிட்ட, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜிம்மோட லீடர் சொல்லி ஏக்கி கட்டி பிடிச்சதுல அவன் மயங்கி விடவும் திரும்பவும் சிபிஆர் பண்றேன்னு அவங்க காமெடி பண்றாங்க. மாஸ்டர் ஃபைனலி நான் ஒருத்தனை மீட் பண்ணிட்டேன். அவன் அந்த அளவுக்கு டேலண்டட் இல்ல, பட் இருந்தாலும் அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது ஜெயில இருந்து தப்பிச்சா அந்த ஸ்பிரிட் டெம்பரரி இவனை வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தான். இப்ப பிளாக் மெம்பர்ஷிப் கார்டை சென்னும் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாட்ட போய் நீட்டுறான். இவ்வளவு காசுக்கு நீ அந்த ஸ்பீரை தூக்கிட்டேன்னா ஒர்த்து தானே அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப என்னால தூக்க முடியும் நம்ம ட்ரை பண்ணா.
அவன் முதுகெலும்பு உடஞ்சு போயிருது. இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ வாங்கினுவானுமே நம்ம ஹீரோ அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்படிங்கிறத இப்போவே நமக்கு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.